அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு பகுதியாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு வந்தோம். ஸோ இதில் ஓவரால் ஒரு 30 செஷன்ஸ் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 30 செஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40 hours ஆஃப் கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், தட் இஸ் பிகினிங் ஆஃப் தி சிலபஸ், தட் இஸ் ஒரு கான்ஸ்டியூஷன்னா என்ன, ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, அதில் வேல்யூ பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிலாசபிக்கல் பார்ட்ஸ் சச்சஸ் ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், யூனியன் டெரிட்டரிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதை தொடர்ந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் சச்சஸ் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ். அதை தாண்டி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு வரும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸில் எப்படி, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதை தொடர்ந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் பாடிஸ், ஸோ அதோட தொடர்ச்சியாக கான்ஸ்டியூஷன், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் ஒரு பகுதி தான் இந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் சோஃபார் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி கிளாஸ், ஓகே, ஸோ நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பற்றின பேசிக்ஸ் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அதோட டிஃப்ரென்ஷியேஷன்ஸு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸோ அதை பற்றின பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். 30th கிளாஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்துருந்தோம். இப்போ இது லாஸ்ட் கிளாஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகே, ஏன்னா இதோட சிலபஸ் முடியுது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான சிலபஸ் முடியுது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச ரிமைனிங் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், நித்தி ஆயோக், லோக்பால் அண்ட் லோகாயுக்தா. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ஒரு கொஷின் கேட்குறாங்க இன் ஏரியாஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி அவங்க கேட்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக தான் இருக்குது. தட் இஸ் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கான கேரக்டர் என்ன, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கான கேரக்டர் என்ன, எது நான் கான்ஸ்டியூஷனல், எது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸை கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்சிடர் டு பி அன் கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் ஆர் கன்சிடர் டு பி நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே இன் டீட்டெயிலாக போய் இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் கொஷின்ஸ் கேட்குறதா இருந்தாலும் அந்த ஏரியா வெரி ஸ்பெசிஃபிக் எங்கே மட்டும் அவங்க கன்ஃபைன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷனில் கன்ஃபைன் ஆகுறாங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன், சிஏஜி. ஓகே, ஸோ இந்த ஒரு 4 ஏரியாவில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இன் டீட்டெயிலாக போய் கொஷின்ஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதர் தென் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி கேட்டுறாங்க அப்படின்னா, இதில் எது வந்து கான்ஸ்டியூஷன், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிற லெவலில் கேட்டுடுறாங்க. பட் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பேசிக்ஸ், ஓகே, ஸோ இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸில், தட் இஸ் ஒரு செட் ஆஃப் ஏரியாஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பர்ஸ்பெக்டிவில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னா பேஸ்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜென்ரலாக இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேர்பர்சன் யார், ஓகே, ஹூ அப்பாயிண்ட் தோ சேர்பர்சன்ஸ், அவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, தென் அதர் தென் தட் அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்க, ஹவு தே ஆர் ஃபங்க்ஷனிங், தட் இஸ் எனி செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கொடுத்துருக்காங்களா, ஃபர்தர் ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையா அவங்களுக்கு, ரிமூவல் ப்ராசஸ் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் ஏதாச்சும் இருக்கா, ஸோ அப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா இருந்தால் ஹூ இஸ் த அத்தாரிட்டி டு டூ தட், ஸோ அப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா இருந்தாலும் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அப்ரூவல் வேணுமா, தட் இஸ் எனி பார்லிமெண்ட்டோட அப்ரூவலோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரியோட அப்ரூவலோ தேவைப்படுதா அப்படிங்கிறத தான் பேசிக்காக செக் பண்ணுறாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம பார்க்கும்போது பேசிக்காக இது பார்த்தா போதும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் வரும்போது தான் இதோட அனாலிசிஸ்லாம் தேவை. தட் இஸ் ஹவு ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட கிரிட்டிக்கலி எவாலுவேஷன் எப்படி இருக்குது, தட் இஸ் அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்ஸில் ஓகே. பட் ஃபவுண்டேஷனாக ஒரு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இந்த லெவலில் ஒர்க் பண்ணால் போதும், தட் இஸ் இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த ஏரியாவில் அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்து இங்கே வச்சுருக்கோமோ தவிர, இதை தாண்டி நீங்கள் போய் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது டோட்டலி அது என்னென்னா அவுட் ஆஃப் பவுண்டரியாக தான் போய் உட்காரும். அப்படியே அது கேட்டாலும் கன்சிடர் இட் அஸ் அண்ட் பவுன்சர். ஓகே, ஸோ ஏன்னா அது யாருக்கும் தெரியாது. பட்
தெரிய வேண்டிய விஷயத்தில் யூ ஷுட் பி வெரி கான்சியஸ். தட் இஸ் இது தெரியாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சில ஏரியாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அப்ரோச் பண்ணுறது தான் எப்பயுமே ஒரு டாபிக்கு பெஸ்ட். தட் இஸ் ஒரு ப்ரிப்பரேஷனில் எப்பயுமே அதுதான். பேஸ்ட் ஆன் தி பிஓக்யூ அனாலிசிஸ் பண்ணி அதோட தீம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்றபடி ஒர்க் பண்ண பழகிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் தான். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்டு பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட். ஓகே, ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் மூலமாக கொண்டு வந்ததுனால தான் இதை நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் வெரி ஸ்பெசிஃபிக் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஆர்டிக்கல் மென்ஷன் ஆகிருக்கும். தட் இஸ் ஒரு 324 அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறோன்னா ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிக்கல் அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். 280 ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அங்கே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு ஏதாவது ஆர்டிக்கல் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ அதனால தான் இதுக்கு வந்து என்னென்னா சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தர சோ மெனி டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது. பட் சிம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்குள்ள டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா ஆர்டிக்கல் அந்த ஃபண்டமெண்டல் லாவில் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியதில். இங்கே ஆர்டிகல்ஸ்லாம் இருக்காது. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எது மூலமாக பண்ணுவாங்க அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி லாஸ். தட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வச்சு லா எனாக்ட் பண்ணுவாங்க. லைக் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு இதுக்கு தேவையா, இல்லை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஏதாச்சும் கொண்டு வந்து தான் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டால் அதுக்கு இங்கே தேவையில்லை. ஏன்னா பை மீன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஜாரிட்டி போதுமானது தான் இந்த மாதிரி ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷன் தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஆக்ட்னு பார்க்கும்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட், அது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இட் இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் டு இன்ஃபர்மேஷன் தோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லாட்டினாலும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்லேருந்து இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை டிரைவ் பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி ஜட்மெண்ட்ஸும் அதை தான் என்ஷூர் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறதுக்கான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டு என்ஷூர் அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் தி சிட்டிசன்ஸ். ஓகே, ஸோ ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனில் திங்ஸ் வாட் ஹேப்பன்டு. ஓகே, ஸோ வாட் டைப் ஆஃப் ஃபைனான்ஸ் தே ஆர் டூயிங். ஓகே, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெனிஃபிஷியரிஸ்க்கு கரெக்டாக ஒரு ஸ்கீமில் இருந்து அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் போகுதா, இல்லை ஒரு சிட்டிசன் அஸ் அ சிட்டிசனாக டிமாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த ஆஃபீஸர்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்களா, இன்ஃபர்மேஷன் டு தி சிட்டிசன்ஸ் ஹவு தே ஆர் அவேர் அப்படிங்கிறது தான். ஓகே, தட் இஸ் இட் நத்திங் பட் இட் என்ஷூர்ஸ் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ குட் கவர்னன்ஸையோ என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. அதில் ஒரு இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தட் இன்ஸ்டியூஷன் இஸ் நேம்ட் அஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், தட் மீன்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஓகே, ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்போசிஷன். தட் இஸ் ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்னு சொல்லிட்டோம். இந்த கமிஷனில் ஹோல்டு பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் யாராக இருக்கலாம், எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எது எலிஜிபிலிட்டி இருக்கா, அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா, அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எப்படி என்ஷூர் பண்ணுறாங்க அந்த ஆக்டில் அப்படிங்கிறத தான் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன். ஓகே, ஸோ கம்போசிஷன் அப்படிங்கிறது அந்த கமிஷன் ஹோல்டு பண்ண மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 10. ஓகே, அஸ் மே பி டீம்டு நெசசரி. தட் இஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் தி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் சச் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் நாட் எக்ஸீடிங் 10. ஓகே, ஸோ 10க்கு மேலே போகக்கூடாது, அதுதான் அதோட சீலிங் லிமிட். அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு யூஸ்வலாக சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்றவர் ஒரு சேர்பர்சனாக இருப்பார். அதர் தென் தட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுதான் ஒரு கமிஷனோட ஹெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஆக்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா மேக்ஸிமம் 10க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மினிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா அந்த நம்பர் சொல்ல கிடையாது. பட் இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்காங்க சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னா 6. ஓகே, ஸோ 6 இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் இருக்காங்க. தட் இஸ் டோட்டலி 7 மெம்பர் பாடியாக இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 10 வரைக்கும் போகலாம், பட் ஒரு 7 வரைக்கும் இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. தட் இஸ் 6 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ப்ளஸ் 1 சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் இதோட கம்போசிஷன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட். ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் இன் தி பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்னாலே யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கையில இந்த ஒரு பர்சனையும் யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க.
பட் பிரசிடென்ட் பேஸ்ட் ஆன் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிஎம் பிரைம் மினிஸ்டரோட அப்ரூவலோட அப்பாயின்ட் பண்ணுறாரா, இல்லை ஒரு கம்போசிஷனில் ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஒன்று இருந்து அந்த செலெக்ஷன் கமிட்டி எடுக்கக்கூடிய டெசிஷனை தான் இந்த பிரசிடென்ட் ஃபாலோ பண்ணுறாரான்னு கேட்டால், இங்கே பொறுத்தளவுக்கு தட் இஸ் அன் செலெக்ஷன் கமிட்டி. இந்த செலெக்ஷன் கமிட்டி யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறதோ அந்த பர்சனை தான் பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போது அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் அன் member of the, that is member, and also he is considered to be an chairman. Okay, so chairman இவர் தான் இருக்காரு. So is prime minister as a chairman. இன்னொரு மெம்பர் யார் இருக்காங்கன்னா லீடர் ஆஃப் தி அப்போசிஷன். ஓகே, ஸோ லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி லோக்சபா. ஓகே, ராஜ்யசபான்னு கொடுத்தா இந்த இடத்துல தப்பு, லோக்சபா. ஓகே, ஸோ லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி லோக்சபா அண்ட் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர். ஸோ ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யார் நாமினேட் பண்ணணும் அந்த பர்சனை பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்னு கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கணும். யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, பிரைம் மினிஸ்டர். இந்த செலெக்ஷன் கமிட்டியோட சேர்பர்சன் யார், பிரைம் மினிஸ்டர். சரி, அப்போ அப்பாயிண்டட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அதில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் யார், பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி லோக்சபா ஆர் ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். தென் ஒன் மோர் பர்சன், தட் இஸ் யூனியன் கேபினெட் மினிஸ்டர். தட் கன்சர்ன் பர்சன் இஸ் நாமினேட்டட் பை பிரசிடென்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த ஒரு கம்போசிஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது இவங்களுக்குன்னு செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப கன்டெக்சுவலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இருக்கும். ஓகே, ஸோ 5 years ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும், இல்லை 10 years அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸாக ஹைகோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எங்கே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்ன் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருக்காது. இது கொஞ்சம் ப்ராடராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாவில் கொஸ்டின் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. தட் இஸ் ஏன்னா கண்டெக்ஸ்டுவலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எமினன்ட் பர்சன் இன் பப்ளிக் லைஃப் வித் வைட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியல் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், மாஸ் மீடியா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ ரொம்ப ஒய்டராக இருக்குது இல்லையா. ஸோ இதை ஒரு கொஷின் ஏரியாவை வச்சு கேட்க முடியாது. பட் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்டில் யார் மெம்பராக இருக்க முடியாதுங்கிறத சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ அது கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. தட் இஸ் யார் வேணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் இதில் செலெக்ஷன் இதில் யார் இருக்கக்கூடாதுங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். தட் இஸ் ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவாவோ எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா எதர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். தட் இஸ் வேறு எதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அவங்க எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எனி மெம்பராக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கனெக்டட் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் கேரிங் ஆர் எனி பிஸ்னஸ் ஆர் பர்சூவிங் எனி ப்ரொஃபஷன். ஓகே, இது கொஞ்சம் என்னவா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வரும்போது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கிறனால இதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years டென்யூர் இருக்கக்கூடிய ஒன்றோ இல்லை 6 years டென்யூர் இருக்கக்கூடிய ஒன்றோ தான் எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் பார்த்துருப்போம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு வரும்போது ஆக்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. யார் டிசைட் பண்ணுறது ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட டென்யூர் எவ்வளோ அப்படிங்கிறத ஹூ ஹாஸ் டு டிட்டர்மைன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த டைம் ரொம்ப கண்டெக்சுவலாக ஒரு கிரிட்டிசிசம்க்கு உள்ளான ஒன்றாவும் இருந்துச்சு. அதை தாண்டி அது அந்த வருஷம் கொஷினாகவும் ட்ரிகர் ஆகிடுச்சு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிசைட் பண்ணணும் ஆர் அவனோட ஏஜ் என்னவாக இருக்கக்கூடாது, அபோவ் தி ஏஜ் ஆஃப் 65 years இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ இப்போது இதை அடிப்படையாக வச்சு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோ இல்லை சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோ இல்லை அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் மெம்பர்ஸோ இவங்களோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 years இயர்லியராக இருக்கணும். ஆர்எல்ஸ் அவங்களோட டென்யூர் எவ்வளோ 3 years தான். ஓகே, ஸோ 3 வருஷம் தான் அவங்களோட டென்யூர். ஓகே, ஸோ 3 year டென்யூர்
அல்லது 65 இயர்ஸ் விச் எவர் இயர்லியர். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வெதர் ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. எதுக்காக அப்படின்னா அந்த ஆஃபீஸை ஃப்ரீ அண்ட் ஃபேராக ஃபங்க்ஷன் ஆக்கிறதுக்கு. ஓகே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் ஒரு அட்டானமஸாக வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் ஒரு இம்பார்ஷியலாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரு ஃபேவரட்டிசம் நடந்துடக்கூடாது. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷனை கடந்து போயிட்டாரு அப்படின்னா அது பெரிய ஒரு சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறதுக்காக இன்னொரு டென்யூர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு சான்சஸ் கொடுக்கல. எதில் அப்படின்னா இந்தி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரீஎலிஜிபிள் கிடையாது. தட் இஸ் ஒன்ஸ் தே ஆர் ஃபைனல் வித் தேர் டென்யூர் தட் இஸ் ஃபினிஷ். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபார் ரிமூவல். ஸோ கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு இன்சால்வெண்ட்டு ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆர் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி அவர் ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிமூவல் கிரவுண்டு ஒன்று மற்ற எல்லா ஆஃபீஸஸ்க்கு இருக்கிற மாதிரியே தான் இதுக்கும் வைக்கிறாங்க. ரிமூவ் பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? பிரசிடென்ட். அப்போ யார் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அதிகம்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்னங்கிறத இந்த ஆக்ட்லேயே சொல்லிடுறாங்க. ஒரு இன்சால்வெண்ட்டாக இருந்தாலோ இல்லை வெதர் ஹி இஸ் கன்விக்டட் ஃபார் எனி அஃபென்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைட் டியூட்டி ஆஃப் தி ஆஃபீஸ் ஆர் மைண்ட் ஆர் இன் பாடி லெவலில் ஹி இஸ் அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை ஏதாச்சும் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இருக்குது ஒரு பர்டிகுலர் இதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ப்ரிஜுடிஷியலாகவே அது ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு கிரவுண்ட் ஃபார் ரிமூவல்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு கிரவுண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வெதர் he done any misbehavior or incapacity இதுக்கு தான் டெஃபினேஷன் இருக்கா அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன்லாம் கிடையாது. அது யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னா பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுறது. ஓகே, ஸோ he identified that concerned person may done some misbehavior or incapacity of his office அப்படின்னு சொன்னால் whether he can remove on his own like before. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த இன்சால்வெண்ட்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு இங்கெல்லாம் என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷனோட பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம். பட் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அப்படிங்கிற கிரவுண்டில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் அப்போ அந்த பர்சனை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்கொயரி கமிஷன் ஒன்று வேணும். அந்த என்கொயரி கமிஷன் யார் அப்பாயின்ட் பண்ணுறதுனா சுப்ரீம் கோர்ட். ஓகே, அப்போது ஒரு பிரசிடென்ட் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டிங்கிற ஒரு கிரவுண்டில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ரிமூவ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சனை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த ரிப்போர்ட்டை ஹி ஹாஸ் டு சப்மிட் டு தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் கண்டக்ட் ஆன் என்கொயரி. ஸோ என்கொயரியில் ஒன்ஸ் இட் ஆல்சோ கன்ஃபார்ம்டு தட் இஸ் ஃபிட் ஃபார் தி கிரவுண்ட் ஆஃப் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் பிரசிடென்ட் ஹாஸ் ஆல் த ரைட் டு ரிமூவ் தட் கன்சர்ன் பர்சன். ஓகே, ஸோ இது யூஸ்வலாக இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான் ஃபார் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு மேனேஜ். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வெதர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களோட ஃபேர்னஸ்க்கு இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இல்லாத ஒரு ஆக்ஷன் ஏதாவது ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அது ட்ரூலி அக்கார்டிங் டு தி லா ஆர் கான்ஸ்டியூஷன் இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு வெறுப்பில் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணும்போது அப்போ அதை செக் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் கமிஷன் ஒன்று தேவைப்படுது. அந்த கமிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல இவருக்கு ஒரு அட்டானமி என்ஷூர் பண்ணப்படுது. அடுத்து சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ். ஸோ இந்த சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு யார் டிசைட் பண்ணுறதுனா இங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ ஹூ ஹேஸ் டு டிசைட் வித் ரெஸ்பெக்ட் டு சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் இன் தி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகே, ஸோ இது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு என்ன மேஜராக இருக்கும் அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ யூஸ்வலாக ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஆர்டிஐ ஒன்று ஃபைல் பண்ணுறேன். அந்த ஃபைல் பண்ணதுக்கு ஒரு பர்சன் அங்கே இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃபீஸில் தட் இஸ் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பிஐஓ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் எனக்கு சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கல இல்லை எக்ஸார்பிடண்ட்டாக என்கிட்ட இருந்து அந்த சார்ஜை கலெக்ட் பண்ணுறாங்கனாலோ இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறாங்கன்னாலோ
இல்லை பிஐஓ ஆஃபீஸர்னு ஒருத்தர் அந்த ஆஃபீஸில் இல்லைனாலோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இதை ஃபர்தராக நீங்கள் எஸ்கலேட் பண்ணுறதுக்கு எங்கே பண்ணலாம் அப்படின்னா டு தி இன்ஃபர்மேஷன் கமிஷன் பண்ணலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் எதை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் ஒன்று ஒரு இண்டிவிஜுவலுக்கு நடக்கும்போது அந்த இண்டிவிஜுவல் பர்சன் யாரை ரீச் பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கமிஷனை ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் ஃபங்க்ஷன், நத்திங் பட் நான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஓகே, பிஐஓ அப்பாயிண்ட் பண்ணலைனாலோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க மறுத்துட்டாலோ ரைட், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் ஆர்டிஐன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆக்ட் படி பார்த்தா அது ஆர்டிஐக்குள்ளே வருது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃபீஸர் அப்ரோச் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை வாங்கிக்கலாம். ஓகே, அது போக ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் டைம் லிமிட்டுக்குள்ளே இல்லாட்டினாலோ இல்லை ஃபீஸை வந்து எக்ஸார்பிடண்ட்டாக சார்ஜ் பண்ணாலோ இல்லை இன்கம்ப்ளீட்டோ மிஸ்லீடிங்கோ ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ இது எல்லாத்தையும் என்கொயரி பண்ண வேண்டிய வேலை எதோடதுன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட ரோல் தான். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனோட ரோல் தான் இதோட ஒர்க்கு. ஓகே, ஸோ அது போக சோமோட்டோவாக அதனால கேசஸ் எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், டு அன் எக்ஸ்டென்ட். அது போக இவங்க என்கொயரி பண்ணும்போது இவங்களுக்கான ஜுடிஷியல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா ஒரு சிவில் கோர்ட்டுக்கான பவர் என்ன இருக்குமோ அந்த பவர் இவங்களுக்கு இருக்கும். அப்போது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிக் ஆஃபீஸரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்க்ஷன்ஸ். மேஜராக இந்த ஏரியாலாம் பெருசாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. மேஜராக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, கிரவுண்டு ஃபார் ரிமூவல் என்ன, அதுவும் எஸ்பெஷலி ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டினா என்ன கண்டிஷனில் பண்ணுறாங்க, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட அப்ரூவல் வேணுமா வேணாமா, டென்யூர் என்ன, ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட்லேயே கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிடும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் பெருசாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஹேஸ் டு சப்மிட் அன் ஆனுவல் ரிப்போர்ட் டு ஹூம் அப்படின்னா டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரிப்போர்ட்டை எங்கே சப்மிட் பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணணும். இது ஒரு கண்டிஷன், ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்துக்கிற வேண்டிய விஷயம் தான். யூஸ்வலாக நீங்கள் எந்த ஒரு கமிஷன் பார்த்தாலும் அது அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணணும், டு த பிரசிடென்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி பார்லிமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ இதுவும் ஒரு புதிய ரொம்ப விதிவிலக்கான ஒரு விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இதே மாதிரி பேரலான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். சேம் டிட்டோ அப்படியே எல்லாமே என்னவாகி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும். எங்கெல்லாம் பிரசிடென்ட் இருக்கோ அங்கெல்லாம் கவர்னர், எங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருக்கோ அங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான். எங்கெல்லாம் பார்லிமெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரே ஒரு இடத்துல மாறுபடும். அந்த சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது, டேர்ம் ஒன் டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் யாரோட அத்தாரிட்டியில் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டியில் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே என்னென்னா அதே வாட் வி சீன் இன் தி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், தட் இஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகே, ஸோ இதே ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனையும் பார்த்துடலாம். ஸோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு அங்கேயும் என்ன தான் 10 மெம்பர் கமிஷன் தான். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்னர். அங்கே சேர்பர்சன் யாராக இருந்தாங்க செலெக்ஷன் கமிட்டியில், பிரைம் மினிஸ்டர். இங்கே செலெக்ஷன் கமிட்டியில் சேர்பர்சன் யாருன்னா சீஃப் மினிஸ்டர். அங்கேயும் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி லோக்சபா ஆர் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். இங்கேயும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, அங்கே யூனியன் கேபினட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். இங்கே யூனியன் பதில் ஸ்டேட் கேபினட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை சீஃப் மினிஸ்டர். அவ்வளோதான். ஸோ ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே பேரலாக வச்சுட்டு படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணாதீங்க. குவாலிஃபிகேஷன் அதே தான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அங்கே என்ன பார்த்தோமோ அதே குவாலிஃபிகேஷன் கிரவுண்டு தான். அங்கே யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ண முடியாதோ அதே தான் இங்கேயும். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு இட் இஸ் போத் சிமிலர் ஃபார் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சாரி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகே, அடுத்து டேர்ம் அண்ட் டென்யூரை பொறுத்தளவுக்கு இங்கே தான் நான் சொன்னேன். தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் காமனாக ரெண்டு பேத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அங்கே 3 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்லேயும் 3 இயர்ஸ் தான். சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், இங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகே, பட் ரிமூவ் பண்ணுறது மட்டும் யாருன்னா கவர்னர் கேன் ரிமூவ் த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆர் எனி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இந்த கிரவுண்ட்லாம் நல்லா பாருங்கள், இந்த கண்டிஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த கண்டிஷன்லலாம் கவர்னர்
சுமோட்டோவாக அவர் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சுமோட்டோனா இன் சென்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி கவர்னர் தீஸ் கிரவுண்ட்ஸ் சச் அஸ் இன்சால்வெண்ட்டு, கன்விக்டட் ஃபார் அன் அஃபென்ஸு, மாரல் டர்பிட்யூடு, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸில் எனி பேமெண்ட் அவுட் சைட் தி எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸோ இன்ஃபர்மிட்டி ஆர் மைண்டு, அஃபெக்ட் ப்ரிஜுடிஷியலி ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஓகே ஃபைன். இதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஸோ இந்த கிரவுண்டில் கவர்னர் ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோ இல்லை சீஃப் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையோ ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இவரும் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஸோ இங்கேயும் on the ground of proved misbehavior or incapacity னு வரும்போது this concerned person, that is governor, has to get an approval from the Supreme Court, that is Supreme Court conduct an inquiry. Based on that inquiry, it also confirmed that concerned person may do some or must do some proved misbehavior or incapacity அப்படின்னு வரும்போது governor have all the right to remove that concerned person. இதே தான் சேம், அங்கே கவர்னர் எங்கெல்லாம் கவர்னர் பிரசிடெண்ட்டோ அங்கெல்லாம் கவர்னர், ரெண்டு இடத்துல மட்டும்தான் மாறுது. ஒன்று அவங்களோட கம்போசிஷன் நம்பர்ஸை டிசைட் பண்ணுறது, இன்னொன்று டேர்ம் ஆஃப் ஆஃபீஸை டிசைட் பண்ணுறது, இன்னொரு சேலரிஸ் அண்ட் அலவன்ஸை டிசைட் பண்ணுறது. செலெக்ஷன் கமிட்டியில் அங்கே பிரசிடெண்ட், இங்கே கவர்னர், அங்கே பிரைம் மினிஸ்டர், இங்கே சீஃப் மினிஸ்டர். ஸோ இது மட்டும் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சேலரிஸ் அண்ட் அலவன்ஸஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான். ஃபங்க்ஷன் சேம், வாட் டன் பை தி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகே, ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் என்ன டிசைட் பண்ணுதோ அதே ஃபங்க்ஷனை தான் இங்கே ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பண்ணும். அங்கே யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறது அதோட வேலையாக இருக்கும். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்ஃபர்மேஷனை என்ஷூர் பண்ண வேண்டியது இதோட வேலையாக இருக்கும். அவ்வளோதான், ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சேம் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும், அதுதான். ஓகே, ஸோ இதில் நான் டைம் எடுத்துக்கிற விரும்பலை. ஓகே, இங்கேயும் பவர் ஆஃப் சிவில் கோர்ட்டு தான் ஃபங்க்ஷன் ஆகும். அங்கே எப்படி பிரசிடெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்டேட் பார்லிமெண்ட் வச்சாரோ, இங்கே அதே மாதிரி கவர்னர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, ஸோ அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்துச்சுன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தால் ரெண்டு ஹவுஸ்லையுமே வைக்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட கம்போசிஷன், செலெக்ஷன் கமிட்டி, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்த்துருக்கோம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்டு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். ஓகே, ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். இதை என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னா ஸ்டாட்யூட்டரின்னு சொல்லலாமா, சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷனல் பாடியா, அதுவும் இல்லை. அப்போ இது எது மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணது, தட் இஸ் கேபினெட்டோட அப்ரூவலோட ரெசல்யூஷனோட பாஸ் பண்ணதுனால. ஸோ இது என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னா இட் இஸ் நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷனல். ஓகே, ஸோ இது நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நாட் எஸ்டாப்ளிஷ்டு பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு ஆக்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது த்ரூ பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், தட் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இட் எஸ்டாப்ளிஷ்ட் பை மீன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் ஆர் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இப்போ இது ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால இதுக்கு என்ன கொடுக்குறோம், ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். இதே இது ஃபைனான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு ஆர்டிகல் சப்போர்ட் இருக்குது. பட் நித்தி ஆயோக் இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நெய்தர் கான்ஸ்டியூஷனல் நார் ஸ்டாட்யூட்டரி இன் நேச்சர். ஓகே, அப்போ இது எது மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா தட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பை மீன்ஸ் ஆஃப் கேபினெட் ரெசல்யூஷன். ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடினால எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ அதனால இது நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷனல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் இருந்தது, இதுதான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்களா, வெறும் நியூ இன்ஸ்டியூஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருந்த ஒரு இன்ஸ்டியூஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் என்னவோ ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 1950 ஃபங்க்ஷன் ஆன ஒரு இன்ஸ்டியூஷன்.
நீங்களே படிச்சிருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன், செகண்ட் பிளானிங் கமிஷன், தேர்டு அப் டு 12th பிளானிங் கமிஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, என்டிஏ கவர்மெண்ட் 2014 வந்தப்போ இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா January 1, 2015 இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ரீசன்ஸ் அன்னைக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஒய் வி அபாலிஷ்டு பிளானிங் கமிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபார் ஆன் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்த விளக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிளானிங் கமிஷனோட ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி சென்ட்ரலைஸ்டு இன் பிளானிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னா ஸோ டாப் அவுட் டு பாட்டம் அப்ரோச் அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஓவர் ரைட் தி பவர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் பாடி சச் அஸ் ஃபைனான்ஸ் கமிஷனுக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் எப்பயுமே ஒரு டசில் இருக்கும். ஃபைனான்ஸ் கமிஷன் தான் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இட் கிவ்ஸ் ஒரு 5-year பிளானில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராக்ரஸ் கொடுக்கணும், சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் மேஜராக அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வால்வ் இருப்பாங்க. பட் அவங்கள ஓவர் ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று. பிளானிங் சென்ட்ரலைஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று. தென் மோஸ்ட்லி யாரோட ஒப்பீனியன்ஸ் கேட்குறது இல்லை அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒப்பீனியனை இது கேட்குறது இல்லை. ஸோ அதனால் ஃபெடரல் கேரக்டர் இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பிளானிங் கமிஷன் சொன்னாங்க. ஓகே, அப்போது அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர்றதா இருந்தால் அப்போ சென்ட்ரலைஸ்டு பிளானிங் ஸ்ட்ரக்சரில் இருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் தேவைப்படக்கூடிய ஒரு பிளானிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மல்டி லெவல் பிளானிங் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் இன் தி பாட்டம் டு டாப் அப்ரோச். ஓகே, ஸோ பாட்டம் டு டாப் அப்ரோச் அப்படிங்கிறது கிராஸ் ரூட்டில் இருந்து ஒரு டிமாண்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் மேலே இருந்து அதுக்கான ஒரு ஆர்கனைஸ்டு பிளானை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு மல்டி லெவல் பிளானிங் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் திங், மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் ஒரு ஸ்டேட்டு பிளே அண்ட் வைட்டல் ரோல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுறதை விட ப்ரைவேட்டோ இல்லை அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸோ வச்சோ த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்போ மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸை இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும்போது மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்னா மினிமம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட அஸ் அன் இன்ஸ்டிடியூஷனாக இறங்கி வேலை செய்யக்கூடிய விஷயங்களை குறைக்கணும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகன்னு சொல்ல முடியாது, அது கவர்மெண்ட்டோட ஒரு சேவாக இருந்துச்சு. ஸோ அதை என்ஷூர் பண்ணுற விதமாகவும் அந்த சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் இல்லை. அதனால ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம பிளானிங் ஸ்ட்ரக்சரில் நிறையா டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு பார்த்தா அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா எடுத்துக்கிறது இல்லை அவங்களோட ஒப்பீனியனை அப்படின்னு வரும்போது இன்டலெக்சுவலோட இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வாங்கிக்கிறணும். இதெல்லாம் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் நித்தி ஆயோக் அப்படின்னு அன்னைக்கு சொன்னது. ஓகே, ஸோ அதுதான் காரணங்களும் கூட. இது உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும்னா மெயின்ஸ் ஆன்சருக்கு தேவைப்படலாம். பட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்போசிஷன் என்ன, இதில் என்னென்னலாம் மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, இதோட சேர்பர்சன் யாராக இருக்காங்க, இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் என்னவா இருக்குது, இவ்வளோ பார்த்தா போதும். அப்போது இந்த நித்தி ஆயோகோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பிஃபோர் பிளானிங் கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி தான் இங்கே நித்தி ஆயோகோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே, தென் கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு வரும்போது இந்த கவர்னிங் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஓகே யார் யார் இருப்பாங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் சேர்மன் யாராக தான் இருக்க போகிறாங்க, பிரைம் மினிஸ்டர் தான் இருக்க போகிறாங்க. அதை தாண்டி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். ஏன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணுறதுக்காக அங்கே என்டிஏன்னு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு, நேஷனல் டெவலப்மெண்ட்டு என்டிசி. ஓகே, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு, இங்கே ரீஜனல் கவுன்சில்னு சொல்கிறாங்க. ஓகே, அது போக சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் டெல்லி, புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் அதர் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இட் கிவ் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அஸ் வெல் அஸ் சேர்பர்சன் யாராக தான் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் தான் இருக்காங்க. ஓகே, இதுதான் கவர்னிங் கவுன்சிலோட கம்போசிஷன். அடுத்து ஒன்று செட் பண்ணுறாங்க ரீஜனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரீஜனல் கவுன்சில்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்காக்கான ஒரு இன்ஸ்டியூஷன் தான். இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்னா சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நியர்பை ஸ்டேட்ஸ்க்கு உள்ள ஏதோ ஒரு டிமாண்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்ஸ் அவங்களுக்கான ஒரு காமன் இஷ்யூஸ் இருக்குன்னாலோ அந்த ரீஜனல் கவுன்சில்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியும்னா கான்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்படி கான்ஸ்டியூட் பண்ணும்போது என்னென்னா அதை வெல் அண்ட் குட்டாக அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க.
இந்த ரீஜனல் கவுன்சிலுக்கு யார் சேர்பர்சனாக இருப்பாங்கன்னா ஆப்வியஸ்லி சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக் தான் ஆர் ஹிஸ் நாமினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் மெம்பராக இருப்பாங்க? ஆஸ் யூஷுவல் பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. நியர்பையில் யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தால் அந்த யூனியன் டெரிட்டரிஸ் இஃப் இட் இஸ் ஹேவிங் லெஜிஸ்லேச்சர்னா அது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தட் யூனியன் டெரிட்டரி ஆர்எல்ஸ் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் தட் யூனியன் டெரிட்டரி. ரீஜனல் கவுன்சில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஃபைன். ஸ்பெஷல் இன்வைட்டீஸை இன்வைட் பண்ணுறாங்களா? எஸ். ஓகே, சம் எக்ஸ்போர்ட்ஸை உள்ளே கொண்டு வராங்க. எதுக்குன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சேர்பர்சனை தாண்டி வைஸ் சேர்பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த வைஸ் சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் இருக்கும். அது போக பிரைம் மினிஸ்டர் என்ன அந்த கன்சர்ன் பர்சனுக்கு என்ன ரேங்க் கொடுக்குறாங்க? ஒரு கேபினட் மினிஸ்டர். ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹி என்ஜாய்ஸ் தி ரேங்க் ஆஃப் கேபினட் மினிஸ்டரோட ரேங்க் அவங்களுக்கு கிடைக்கிது. அது போக ஒரு ஃபுல் டைம் மெம்பர் எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ் ஆஃப் தி யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. பார்ட் டைம் மெம்பர்ஸ் ஒரு மேக்ஸிமம் 2. ஓகே, ஸோ இந்த கம்போசிஷன்லாம் நான் படிக்கணுமா? தயவு செஞ்சு வேணும். ஓகே, ஸோ இதெல்லாம் சும்மா உங்களோட நாலேஜுக்காண்டி நான் கொடுக்குறதானே தவிர இவ்வளோ இன் டீட்டெயிலாக போய் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. 2015 ஒரே ஒரு கொஷின் கேட்டாங்க, பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ஸ்டியூஷன் எது? இதுதான் 2015 யூபிஎஸ்சி கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு நித்தி ஆயோக் வச்சு கேட்டது. அதுக்கப்புறம் கொஷின்ஸ்னு ஒன்றும் கிடையாது. மேபி கேட்கலாம் அப்படின்னா அந்த ரீஜனல் கவுன்சில்ஸோடு நின்றுக்கலாம், அவ்வளோதான் அதுக்கு ஸ்கோப் இருக்கோ தவிர இதுக்குள்ளெல்லாம் போய் கேட்கறதுக்கான ஸ்கோப் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாலாம் பெருசாக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது போக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், சிஇஓ. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அவரும் யார் அப்பாயின்ட் பண்ணுறது? பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவருக்கான ரேங்க் அப்படிங்கிறது ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி. ஒரு செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட்டுக்கு என்ன ரேங்கோ, தட் இஸ் இந்தியா என்ன ரேங்கோ அந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க தான். செக்ரட்டரியேட் வேணுமான்னா இஃப் டீம்டு நெசசரி. செக்ரட்டரியேட் அப்படின்னா ஒரு செப்பரேட் ஆஃபீஸ், இட் ஒர்க் டீல்ஸ் வித் தி நித்தி ஆயோக். பட் நித்தி ஆயோக்கோட இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஆஃபீஸில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ செக்ரட்டரியேட் இப்போ இல்லை. அடுத்து ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலாக பிளானிங் தானே. ஸோ அப்போ என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் விஷன் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, நித்தி ஆயோக் 75 அப்படின்லாம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் விஷன் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும், ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு 7 இயர் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 3 இயர் ஆக்ஷன் அஜெண்டா ஒன்று இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு போய் பார்த்தீங்கனாலே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் கெட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் தோஸ் டாபிக்ஸ் ரெலவெண்ட் வித் மெயின்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸோ சைல்டு விமன் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அடுத்து என்ன நடக்க போகுது, ஆக்ஷன் பிளான் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இதை எடுத்து ரீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப போய் அதிலலாம் ஒர்க் பண்ணாதீங்க, அது அவசியம் இல்லை. ஃபார் ரெஃபரன்ஸ் தான் அதெல்லாம் இருக்குமோ தவிர அதை ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு உட்காந்து ரீட் பண்ணுறதுலாம் நமக்கு கிடைக்கும் ஈஸியாக. அந்த பாயிண்ட்ஸு ஆல்ரெடி யாராச்சும் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுவே நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அதிலலாம் போய் ஒன்றும் ஒர்க் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு அசைன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு, மேஜராக ஒரு 4 மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் தான். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒன்று வந்துடும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் விஷன் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறது ஒன்று. அதுக்கப்புறம் நாலேஜ் ஹப்பாகவும் இன்னோவேஷன் ஹப்பாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன்லாம் வரும்போது இந்த பிஎம் காட்டி சக்தி ஸ்கீம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ பிஎம் காட்டி சக்தியோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் தான். ஏன்னா ஃபார் அப்ரூவல் ஆஃப் எனி ப்ராஜெக்ட்ஸ் மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸோட அப்ரூவல் தேவைப்படுது. அப்போது ஒரு ரோட் ப்ராஜெக்ட் போடுறீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரியோட அப்ரூவல் தேவைப்படும். தென் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டியோட அப்ரூவல் தேவைப்படும். ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்னா அதுக்குன்னு ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்ரூவல். ஸோ இதெல்லாம் வேரியஸ் அப்ரூவல்ஸ் ஃப்ரம் தி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் பிஎம் காட்டி ஸ்கீம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இவங்களோட ஐடியாவில் இனிஷியேட் பண்ணதாக ஒன்றா தான் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்துக்கலாம். ஒரு ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லைடா. தட் இஸ் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் வேணால் இது ஓகே. மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய இண்டெக்ஸஸ், தட் இஸ் ஒரு கால்குலேட்டிங் மெக்கானிசம், தட் இஸ் ரேங்க். ஓகே, வித்தின் தி ஸ்டேட்டுக்குள்ளே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இன் ஏரியாஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல், ஹெல்த்து, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, எஜுகேஷனு, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டெக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அது போக அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல் இன் ஏரியாஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். இதில் என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸை மேஜராக டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணி அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸில் எப்படி அந்த ஸ்டேட்டு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அந்த கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு ரேங்க்லாம் கொடுக்குறாங்க. இது நீங்கள் அப்பப்போ நியூஸ் பேப்பரில் பார்க்குற விஷயங்களாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து மேஜரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட
கண் பார்வையில் தட் இஸ் இவங்களோட சூப்பர்விஷனில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிரிங் இன்டர் ஸ்டேட் அக்ரிமெண்ட் த்ரூ கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எஜுகேஷன், தட் இஸ் யூனிட்டியை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா போஷான் அபியான். ஸோ இது நமக்கு தெரியும் நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஸ்கீமு. ஸோ இந்த நியூட்ரிஷன் சப்போர்ட் ஸ்கீமுக்கான டெவலப்மெண்ட்டு இவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன். இது கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த அட்டல் டிங்கரிங் லேப்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. ஸோ அட்டல் டிங்கரிங் லேப், அட்டல் இன்னோவேஷன் மிஷனுங்கிற இதுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி ஆக்டிவிட்டீஸை என்ஷூர் பண்ணுறாங்க. தென் சர்டிஃபிகேஷன்ஸ், கோர்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸு, ஐடி, இந்த மாதிரி ஐடிஐயில் இருக்கக்கூடிய ஒர்க்கு, ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒன்றா இருக்குது. ரீசெண்டாக கேபினெட் அப்ரூவல் ஃபார் 2.0 கிடச்சிருக்கு. நவம்பர் மந்தில் தான் எய்ம் 2.0. ஓகே, ஸோ அட்டல் இன்னோவேஷன் மிஷன் 2.0 அப்படிங்கிறது அடுத்த வெர்ஷன். ஓகே, ஸோ வெர்ஷனில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்சியேஷன் இல்லை. பட் என்ன அவங்களோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ஹப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது மூலமாக ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அது மூலமாக ஒரு இண்டிவிஜுவலை ஐதர் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் சேனலுக்குள்ளே கொண்டு போகிறதோ இல்லை அந்த கன்சர்ன் பர்சனை ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற்றுறதோ தான் இதோட ஒர்க். ஓகே, ஸோ அதுதான் அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ அதை இவங்க ரெகுலர் ஆக்டிவிட்டீஸாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஓகே, ஸோ இது யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தீஸ் திங்ஸ். ஃபைன். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்பால். ஓகே, ஸோ நித்தி ஆயோக் இவ்வளோ தானே சார்? எஸ், இவ்வளோ தான். ஓகே, ஸோ நித்தி ஆயோக்கோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கன்ஃபைன் ஆகுது. இதுக்கு மேலே இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான அவசியமும் எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். ஏன்னா கொஸ்டின் ஏரியாவும் இது சொல்ல முடியலை. ஓகே, பேஸ்ட் ஆன் தி பிஒய்க்யூ அனலைஸ் பண்ணும்போது நித்தி ஆயோக்கை பற்றின பேசிக் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் தான். நான் சொன்னேன் இல்லையா, 2015 ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனில் வேணால் அது இருக்குது. அப்போ நித்தி ஆயோக் அடுத்த இண்டிவிஜுவலாக கேட்குறதுக்கான ஸ்கோப் அப்படின்னா கண்டிப்பாக அதோட சேர்பர்சன் யார், மேபி பிரசிடெண்ட்டை கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லலாம், இல்லை கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லலாம், இல்லை அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னு ஒரு கவுன்சில், ரீஜனல் கவுன்சில்ஸை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்கலாமா தவிர உள்ள இன்டீட்டெயிலாக போய் கேட்குறதுக்கான ஸ்கோப் அங்கே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால்ங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன், இதுவும் பெருசாக கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஸ்கோப் இல்லாத ஒரு ஏரியா தான். தட் இஸ் கொஸ்டின் கேட்குறதுக்கான ஸ்கோப் இல்லாத ஏரியா. வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் எப்படினாலும் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஃபார் ரெஸ்பெக்ட் டு குட் கவர்னன்ஸ் நீங்கள் எழுதுறீங்கனாலோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு எத்திக்ஸ் எழுதும் போதோ, ஸோ அந்த இடத்துலலாம் இந்த லோக்பால் இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு தேவைப்படும். பட் பேசிக்காக வாட் இஸ் லோக்பால் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் டார்மெண்ட்டாக இருக்குது. இன்சென்ஸ் இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எஃபெக்டிவாக நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், கமிஷன்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்கன்னு தெரில. அது போக இன்ன வரைக்கும் கேசஸ் எதுவும் எடுத்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததா இல்லை. ஸோ அப்போது இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2013-14 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இல்லாத ஒரு இன்ஸ்டியூஷனாக தான் இருக்குங்கிறனால கொஷின் கேட்கறதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ பட் வாட் வி ஷுட் நோ திஸ், வாட் இஸ் லோக்பால். ஓகே, ஸோ எப்போ வேணாலும் அது கரண்ட் அஃபேர்ஸில் ட்ரிகர் ஆகும்போது இந்த பேசிக் பாயிண்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ அப்போ லோக்பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்ஸ்டியூஷன், ஒரு ஆம்புட்ஸ்மேன் இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அப்போ பேசிக்காக வாட் இஸ் மென் பை ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது தெரியணும். தென் இந்த இன்ஸ்டியூஷன் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட கம்போசிஷன் என்ன, இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ தான் பேசிக்காக கேட்க போகிறாங்க ஒரு பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில். ஓகே, அப்போ லோக்பால் இஸ் அன் ஆம்புட்ஸ்மேன் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. அப்போ வாட் இஸ் மென் பை ஆம்புட்ஸ்மேன். ஸோ இந்த ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு டெவலப் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் தான், எஸ்பெஷலி ஸ்வீடனில் 1809. ஓகே, ஸோ இந்த 1809 ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நத்திங் பட் ஒரு காமன் சிட்டிசன், he felt that some officer who are in the above the rank of any segment, okay, அவர் லெஜிஸ்லேச்சரோ எக்ஸிக்யூட்டிவோ ஜுடிஷியரியாவோ எனி ரேங்க்கில் இருக்க ஒரு பர்சன், அந்த இண்டிவிஜுவல் he felt that he done some corruption, அதுக்கான எவிடன்ஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை he can reach and get on justice. அவ்வளோதான். ஒரு ஜுடிஷியரியை தாண்டி ஒரு இன்ஸ்டியூஷன் which is beyond the judiciary function. ஓகே, ஜுடிஷியல் இதுக்குள்ளே ஆம்பிட்டுக்குள்ளே வராத ஒரு இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது, ஆல் 3 இன்ஸ்டியூஷன்ஸில் நடக்கக்கூடிய மால் ப்ராக்டிசஸ் ஆர் எனி மிஸ்பிஹேவியர் ஆர் எனி கரப்ஷன் ரெலவெண்ட்டான திங்ஸை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக எது ஃபங்க்ஷன் ஆகும்னா இந்த ஆம்புட்ஸ்மேன் ஃபங்க்ஷன் ஆகும். டெக்னிக்கலாக அந்த டெஃபினேஷன் அதை தான் மீன் பண்ணும். எதுவும் சாலிடான டெஃபினேஷன் மென்ஷன்டு இன் தி கான்ஸ்டியூஷனான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஆம்புட்ஸ்மேனை என்ன சொல்கிறாங்கன்னா நான் அஃபிஷியல் அப்பாயிண்டட்
டு இன்வெஸ்டிகேட் இண்டிவிஜுவல்ஸ் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் எ கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் எஸ்பெஷலி அ பப்ளிக் அத்தாரிட்டி. ஆர்எல்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னா ஆஃபீஸர் ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை த லெஜிஸ்லேச்சர் டு டீல் வித் கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜுடிஷியல் ஆக்ஷன்ஸ். இவ்வளோதான். ஓகே, அப்போ ஒரு இண்டிவிஜுவல் he felt that there is some corruption involved in the public office. That concerned person is beyond the rank. ஸோ அவரை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எதை நான் ரீச் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் ஐ எம் ஹேவிங் அன் எவிடன்ஸ், ஓகே, ப்ரிமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ கேன் அப்ரோச் தி லோக்பால். ஸோ அந்த லோக்பால்னா நம்ம இங்கே லோக்பால்னு சொல்கிறோம், அது ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லோக்பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டைம் லோக்பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, ஒரு ஆம்புட்ஸ்மேன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு வந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஆர்சி கமிட்டி. இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஒன்று தான் ஃபஸ்ட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டில், ஓகே, ப்ராப்ளம் ஆஃப் ரெட்ரஸல் ஆஃப் சிட்டிசன் கிரீவன்சஸ், ப்ராப்ளம் ஆஃப் ரெட்ரஸல் ஆஃப் சிட்டிசன் கிரீவன்சஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டரிம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆம்புட்ஸ்மேன் இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ஃபார் தி in the name of Lokpal and Lokayuta, Lokpal for Union Government, Lokayuta for State Government. ஓகே, ஸோ இப்படி ஒரு இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா, டு ரெடியூஸ் தி கரப்ஷன். நம்ம திடீர்னு என்னென்னா சந்தானம் கமிட்டின்னு கொடுத்துருவாங்க. சந்தானம் கமிட்டி கிடையாது, ஏஆர்சி கமிட்டி. ஓகே, ஸோ நம்ம அந்த பேரல் இன்ஸ்டியூஷன்ஸை கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஏஆர்சி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாலும், பட் அது எந்த டைமில் நடந்தது, 1968. ஆனால் அதுக்கப்புறம் ஆம்புட்ஸ்மேன் இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களான்னு கேட்டால் நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அண்ணா ஹசாரே மூமெண்ட். ஓகே, ஸோ இதோட மூமெண்ட் நம்ம எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக ஒரு மூமெண்ட் நடந்தது. அந்த மூமெண்ட்டோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்புட்ஸ்மேன் இன்ஸ்டிடியூஷன் இந்த நேம் ஆஃப் லோக்பால் கெட் அன் பார்லிமெண்ட் அப்ரூவல் இந்த இயர் ஆஃப் 2013. ஓகே, ஸோ 2013 ஆல்மோஸ்ட் டிசம்பரில் அப்ரூவல் ஆனது. ஸோ இப்போது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, இப்போயும் அது ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங்காக இல்லை. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் ஜஸ்டிஸ் ஃபார் த பீப்புள், அவ்வளோதான். ஓகே, வெரி சிம்பிள். ரொம்ப இதெல்லாம் போய் நம்ம நோண்டணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப டெக்னிக்கலாக நமக்கு பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் தேவைப்படக்கூடிய விஷயம்னா, எந்த கமிட்டி ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு டு எஸ்டாப்ளிஷ் அன் ஆம்புட்ஸ்மேன் ஆர் லோக்பால் ஆர் லோகாயுக்தா, தட் இஸ் ஏஆர்சி, போதும். அடுத்து இந்த ஆக்ட் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்பால் ஃபார் த யூனியன், லோகாயுக்தா ஃபார் தி ஸ்டேட்ஸ். அந்தந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனில் லோக்பால் அப்படின்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை, அவங்க ரெலவெண்ட்டான எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஸோ இவங்களை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப். லோகாயுக்தா அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஸ்கோப், அவ்வளோதான். ஓகே, ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது ஹோல் ஆஃப் இந்தியா தான். ஓகே, ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து கம்போசிஷன், இது கொஞ்சம் முக்கியமானது தான். இந்த கம்போசிஷன் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தி லோக்சபா இன்க்ளூடிங் சேர்பர்சன்ஸ். ஓகே, ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 8 மெம்பருக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, ஸோ சேர்பர்சன் வித் அ மேக்ஸிமம் ஆஃப் 8 மெம்பர்ஸ். இதில் 50% ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்கணும், 50% அதர் தென் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த 50% ஜுடிஷியல் மெம்பர்ஸை இருக்கிறாங்க அப்படின்னா, 50% மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா ஷால் கம் ஃப்ரம் அமாங்ஸ்ட் தி எஸ்சி, எஸ்டிஸ் அண்ட் ஓபிசிஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் விமன். எது இதில் பாதி 50 இருக்குல்ல, 50:50 ரேஷியோ அப்படின்னு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் 50 அப்படிங்கிறது ஜுடிஷியல் மெம்பர்ஸ், ரிமைனிங் 50 அப்படிங்கிறது அதர் தென் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். இதுலேயும் இந்த கம்போசிஷன் இருக்கணும். ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பர்சன் இருக்கணும், ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பர்சன் இருக்கணும், ஒரு ஓபிசி பர்சன் இருக்கணும், இல்லை மைனாரிட்டிஸ் அண்ட் விமன் இருக்கணும். அதை தாண்டி அங்கிட்ட ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, சேர்பர்சன் இன்க்ளூடிங் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். இவங்களோட ரேங்க் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்பர்சன் மோஸ்ட்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், ஆர் ஹாஸ் பீன் த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஆர் அன் எமினன்ட் பர்சன் ஹூ ஃபில்ஸ் தி எலிஜிபிலிட்டி. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டியோட அந்த எமினன்ட் பர்சன் இருக்கணும். ஸோ இது ஜுடிஷியல் மெம்பர்ஸுக்கான குவாலிஃபிகேஷன். நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எதுனா இதுதான். ஓகே, ஸோ ஆன்டி கரப்ஷன் பாலிசியில் இன்வால்வ் ஆகிருக்கணும், 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கணும், விஜிலன்ஸ் பண்ணியிருக்கணும், ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங், லா அண்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கம்போசிஷன் என்ன, 8ல் 50 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், மீதி 50 அதர் மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன் இதுதான். ஆனால் அது நமக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதர் மெம்பர்ஸில் அந்த கேட்டகரின்னு வரும்போது ஷெட்யூல் காஸ்ட்டில், ஷெட்யூல் ட்ரைப்ஸில், ஓபிசியில், விமன் அண்ட் மைனாரிட்டிஸில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு கம்போசிஷன் பொறுத்தளவுக்கு.
அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது யார் பண்ணுறதா இருக்கும் யூஸ்வலாக ஹையஸ்ட் பாடி. அப்போ ஆப்வியஸ்லி யார் இருப்பா? பிரசிடென்ட் தான் இருப்பார். ஓகே, பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறதா இருந்தால் அப்போ இந்த பிரசிடென்ட் சொல்கிறது செலெக்ஷன் கமிட்டி யார் இருப்பா? அப்போ செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா, லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நாமினேட்டட் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் மோர் பர்சன். ஓகே, ஒன் மோர் பர்சன் தட் இஸ் எமினன்ட் ஜூரிஸ்ட் நாமினேட்டட் பை யார் தான்? பிரசிடென்ட்டு. பட் பிரசிடென்ட் அவரே அப்பாயின்ட் பண்ணிக்கலாமானா இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க யாரை எமினன்ட் பர்சன் ஐடென்டிஃபை பண்ணி டு தி பிரசிடென்ட் சொல்கிறாரோ அவரை 5வது பர்சனை யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்போது செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பர் இருக்கா? பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா, லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நாமினேட்டட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் மோர் எமினன்ட் பர்சன். தட் எமினன்ட் பர்சன் யாராக இருக்க முடியும்? பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த எமினன்ட் பர்சன் ஜூரிஸ்ட் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த 4 மெம்பர் கமிட்டி அந்த 5வது பர்சனுக்கு கமிட்மெண்ட் பண்ணணும். இந்த 5 பர்சனும் சேர்ந்து இந்த 8 மெம்பர் ப்ளஸ் ஒன் மோர் மெம்பர் அஸ் அ சேர் பர்சனாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ செலெக்ஷன் கமிட்டி ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு லோக்பால் வரும்போது செலெக்ஷன் கமிட்டி முக்கியம். அடுத்து டென்யூர். ஸோ டென்யூரை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் என்னன்னா 5 years. ஓகே, அடுத்து ஏஜ் இருக்கா? எஸ், 70 years விச் எவர் இஸ் இயர்லியர். ஏன்னா ஜட்ஜஸ் இல்லையா, ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறம் 17 தான் யூஸ்வலாக 65ஓட நிப்பாட்டிடுவாங்க. பட் லோக்பாலுக்கு கொஞ்சம் 70 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன சேலரிஸ் அண்ட் அலவன்சஸோ அதுதான் இந்த பர்சன்ஸ்க்கு, ஏன்னா அங்கே ஜுடிஷியல் மெம்பர்ஸும் இருக்கிறதுனால. ஓகே, அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது இட் கேன் என்கொயர் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாரையும் என்கொயரி பண்ணி சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கான பவர் யாருக்கு இருக்குன்னா டு தி லோக்பால் இருக்கு. ஓகே, பிரைம் மினிஸ்டர் இன்க்ளூடரா எக்ஸ்க்ளூடரான்னு கேட்பாங்க. இன்க்ளூடர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது போக மற்ற யாரை இன்வால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா போர்டு இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ எனி ரெகுலேட்டரி போர்ட்ஸ், எனி சேர்பர்சன்ஸ் ஆஃப் எனி பேங்கிங் செக்டர்ஸ், ஸோ இந்த மெம்பர்ஸையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது போக ட்ரஸ்ட்டும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே, ட்ரஸ்ட் ஆர் பாடி தட் ரிசீவ்ஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அபவுட் 10 lakhs. ஸோ இவங்களும் எலிஜிபிள். ஓகே, ஸோ இவங்களையும் என்கொயரி பண்ணுறதுக்கான ரைட்ஸ் டு தி லோக்பால் இருக்குது. ஓகே, தென் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எனி பர்சன். ஸோ இதில் எதுவும் க்ரைட்டீரியா இல்லை, அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மெம்பர் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓர் மேபி அன் பர்சன், அக்ரீடு பர்சனோ இல்லை இண்டிவிஜுவல் பர்சனோ ஹூ ஹாஸ் தி ரைட்ஃபுல் எவிடன்ஸ். ஸோ லோக்பாலில் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுற கம்ப்ளைண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இவங்க எந்த ஏஜென்சியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனி ஏஜென்சிஸ், எஸ்பெஷலி சிபிஐ இவங்க யூஸ் பண்ண முடியும். அது போக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு இவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ 2 தான். சிபிஐ ஏஜென்சியும் இவங்களால என்கொயரி பண்ணுறதுக்கான, தட் இஸ் அவங்கள ஒரு இன்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு என்கொயரி பண்ணுறத டிக்டேட் பண்ண முடியும். அதை தாண்டி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனையும் இவங்க அஸ் அன் இன்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு டிக்டேட் பண்ணி அவங்கள விஜிலன்ஸ் பண்ண சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு லோக்பால். லோக்பாலில் இவ்வளோ தான் தெரியணுமா? போதும். ஃபவுண்டேஷன் கோர்சஸில் ஒரு ப்ரிலிம்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இதோட லிமிட்டேஷன்ஸ் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் ட்ரிகர் ஆச்சுன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை தாண்டி இன்னொரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோகாயுக்தா ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான், ரொம்ப சிம்பிள். லோகாயுக்தா மாதிரி, லோக்பால் மாதிரியே ஸ்டேட் அஃபீஷியல்ஸை என்கொயரி பண்ணுறதுக்கான ஒரு கமிஷன் தான் லோகாயுக்தா. இதுவும் லோக்பால் ஆக்டோட எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு இன்ஸ்டியூஷன் தான். பட் இதில் இந்த கம்போசிஷன், செலெக்ஷன் க்ரைட்டீரியா இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபர் ஆகும். அப்போ கொஸ்டின் கேட்குறதுக்கான யூனிஃபார்மிட்டி இல்லாத ஒரு பிளேஸ்னால இங்கே நம்ம என்னதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லோகாயுக்தா அஸ் அன் இன்ஸ்டியூஷன் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ மகாராஷ்டிராவில் தான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா லோகாயுக்தா அஸ் அன் இன்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ஃபாலோ அப் ஆகுது. ஸோ இங்கே என்னென்னா, அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறோமா, இங்கே ஹை கோர்ட் ஜட்ஜஸ். செலெக்ஷன் கமிட்டி வரும்போது அங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்காரா, இங்கே சீஃப் மினிஸ்டர் இருப்பார். அங்கே ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மாதிரி இங்கே
சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் மாதிரி இங்கே ஹைகோர்ட்டில் இருப்பாங்க. பட் ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபர் ஆகும். அதனால அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போக வேணாம். லோகாயுக்தாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபர் ஆகிறதுனால கொஷின் யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ கொஷின் கேட்கறதுக்கான ஸ்கோப் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு லோகாயுக்தா எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ஸ்டியூஷன் எது, ஸ்டேட் எது அப்படின்னா மகாராஷ்டிரா தான். ஸோ இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் லோகாயுக்தாவில். ஸோ இவ்வளோ தான். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு லோக்பால் அண்ட் லோகாயுக்தாவில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகே, ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ஸ்கோப் தட் இஸ் அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம எடுத்த கிளாஸஸே மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு அட்டன் திஸ் ப்ரிலிம்ஸ். இதை தாண்டி ஃபர்தராக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை இது பார்த்தீங்கன்னா லீடான நியூஸஸோ பின்னாடி வரக்கூடிய ஏதாவது ஒரு செஷன்ஸ் கிடைக்கும் போது நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஹோப் இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் பர்மிட்ஸ் இது ரெலவெண்ட்டான ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைப் இருந்தால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது போதும். தட் இஸ் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் போதும். உங்களுக்கு ஒரு 32 கிளாஸ் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 32 கிளாஸ் ஒரு 40 மணி நேரம் 45 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கும். ஸோ இந்த 45 ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸஸில் கிடச்சிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் தி பிஒய்க்யூ தீம்ஸை வச்சு எடுத்தது தான். ஒருவேளை இதுதான் உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அங்கங்கே கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவன்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் உள்ளே இன்சர்ட் பண்ணி தான் கிளாஸை எடுத்திருப்பேன். ஓகே, ஸோ அது போக பிஒய்க்யூவோட தீம் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிளாஸஸ்க்கான டிமாண்டும் இருந்திருக்கும். அந்த கிளாஸஸ்க்கான நோட்ஸும் அதை பற்றி தான் இருக்கும். ஸோ நோட்ஸும் உங்களுக்கு கீழே ஒவ்வொரு கிளாஸஸ் முடிஞ்சோடனே அதோட அனடேஷனில் இருக்கிறது தான். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் புக்காக லட்சுமிகாந்தை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹோப் யூ வில் டன் யுவர் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் வெல். ஓகே, ஸோ இதோட இந்த செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன் அண்ட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் ஒன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இதோட இந்த கிளாஸஸ் முடியுது. ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா அது பிஒய்க்யூ பேஸ்ட் கொஷின் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அது வேறு ஏதாச்சும் ஒரு கிளாஸஸில் நம்ம கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங். தேங்க்யூ.